நொய் நொய். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சங்கீதா தீபன் vlog. இரு பேசணும். ஓடுதா? ஓடுது. லாங் வீடியோ. நாங்கதான் சொன்னல மக்களே. இருமா பேசலாம், பேசிடலாம். இரு, நீயும் பேசலாம். பேட் வச்சிருங்க, வச்சிரு. சொன்னா கேட்பாங்க. லட்சன் சொன்னா கேட்பாங்க. ஹாய் மக்களே. மக்களே வேண்டாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. எதுக்கு செய்யற பையனை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க? கடலை குழம்பு ரெசிபி எடுத்து வச்சிருக்கோம். அத்தை செஞ்சது. நேத்து எடுத்தோம் நானம்மா. அது வந்து சென்னையில ஸ்பெஷல் இல்ல, இங்க வந்து நாங்க வடகறின்னுவோம். அவங்க தஞ்சாவூர் ஸ்டைல்ல கடலை பருப்பு குழம்பு. அதான் இங்க கடலை குழம்புன்றாங்க அவங்க. சரி, அது வந்து அவங்க ஸ்டைல்ல வந்து நான் வீடியோ போடுறேன். அவங்க தான் செய்வாங்க பாருங்க. கடலை குழம்பு வீடியோ வரும், லாங் வீடியோ. எங்க அத்தை செய்வாங்க. அதை பார்த்து செஞ்சுட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இனிமேல் லாங் வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஷார்ட் வீடியோ எப்பனாச்சும் போடுறோம். எல்லாருக்கும் கடலை குழம்பு ரெசிபி போடுவாங்க. நானும் தான் பேசுவேன். உடம்பு ஒண்ணு சரியில்லை. கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. எல்லாம் பார்த்து போன வாரம் எனக்கு, அதுக்கு போன வாரம் இல்ல லட்சம் தான் ஃபர்ஸ்ட், திருப்பி அப்புறம் அவனுக்கே ஆயிடுச்சு. நாலாவது எங்க அம்மா என்னடா எனக்கு வரலைன்னு பார்த்தா எனக்கும் பார்த்து சேஃபா இருக்கு. இதுக்கு வந்து என்ன கோல்ட் ஆரம்பிச்சா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கருப்புரவள்ளி கசாயம் குடிச்சாங்க, அது வேண்டாம் இப்போதைக்கு. இப்ப வந்து வெத்தலை கசாயம் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. வெத்தலைய வந்து நல்லா பிச்சு போட்டு ஹாட் வாட்டர் கொதிக்கிறதுல போட்டுட்டு இஞ்சி நல்லா இடிச்சு போட்டுட்டு அத வந்து நல்லா வடிகட்டி ஒரு தேன், அவ்வளவுதான். மாட்டு வால் சூப்பு கல்பா உன்னடி நல்ல பெப்பரை போட்டு மாட்டு வால் சூப்பு தெய்வத்துக்கு சமானம். அதெல்லாம் குடிக்கிறது இது மருந்து சொல்லிருக்காங்க முன்னாடி காலத்துல. இதெல்லாம் மருந்து. மாட்டு வால் சூப்பு கிறுக்குன்னு அடிச்சீங்கன்னா சென்னையில அங்கங்க இருக்கு மக்களே, சாப்பிடலாம். நல்லா இருக்கும். பாருங்க, வெளியில போனா யார்ட்டையும் வம்புழுக்காதீங்க. எய்தாப்புல வண்டியில வருவாங்க, நீங்க அவனுக்கு என்னென்ன பிரச்சனையோ எய்தாப்புல வண்டிட்டு வரவங்க முறைக்காதீங்க, சண்டை போடாதீங்க. என்னோட நீ சண்டை போட்டாதீங்க. அவனுக்கு வீட்டுல பிரச்சனையா, அதனால வெளியில போறாங்க சண்டை போடாதீங்க. செஞ்சு இடிச்சாலும் கூட பாய் பாய் சொல்லிட்டு கடலை குழம்பா. இது வந்து கடலை குழம்புன்னு சொல்லுவோம். கடலைப்பருப்பு குழம்பு. கடலைப்பருப்புல செய்யறது நாங்க கடலை குழம்புன்னு சொல்லுவோம். இந்த ஒரு 20 நிமிஷம் கடலைப்பருப்பு ஊற வச்சு நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். சரி, முன்னாடியே தண்ணி ஊற்றி கலக்கிட்டு, இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். சப்பாத்திக்கும் போட்டுக்கலாம். தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் அதேதான். அப்புறம் அதேதான். நீ புதுசா தயாரிச்சு கொடுப்பா. அதே மிளகாத்தூள் தான் பயமா இருக்கு. கம்மியா போடுமா, காரமா இருக்கு. மிளகாத்தூள், மல்லித்தூள். இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்கும். நல்லாதான் இருக்கும். அங்க பக்கத்து வீட்டு பையனுங்களுக்கு குடிச்சேன். அவங்க சப்பாத்திக்கு தான் நல்லா இருக்குன்னு அடிக்கடி அவங்க சப்பாத்திக்கு தான் செஞ்சு சாப்பிடுறாங்க. உப்பா? ஆமா. என்ன பண்ணும்? கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு பத்த வச்சுக்கிட்டு கொதிக்க வைக்கணும். மூடணும். முடியவா? இப்படி மூடவே இல்லை. சரியா? அது கொஞ்சம் பொங்கி ஊத்தும். அதுக்காக நான் அப்படி. சரி, ஓகே. அடுத்து தேங்காவும் சோம்பும் அரைச்சுக்கணும் நைஸா. இது வந்து தாளிக்கிறது. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. சரி. இது பட்டை கிராம்பு ஜாமான் எடுத்து வச்சுக்க. எல்லாத்தையும் போட்டு அரைக்கணுமா? இதை மட்டும் அரைக்கணுமா? தேங்காய் சோம்பு மட்டும் அரைக்கணும். அதெல்லாம் தாளிக்கிறது. சரி, அரைச்சிட்டு கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். அது எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? ஒரு கொஞ்ச நேரம் கொச்சா போதும். அந்த மிளகா வாசனை போதும். அப்புறம் புளி கொஞ்சம், இந்த புளி ஊற வச்சிருக்கேன். புளி கொஞ்சம் ஊற வச்சு சட்னி அரைச்சு சாப்பிடலாம். எவ்வளவு வேலை. டேஸ்டா வேணும்னா செஞ்சுதான் ஆகணும். டேஸ்டா வேணுங்கிற அப்புறம் டெய்லி தேங்காய் சட்னியாங்கிற அதுக்குதான். சரி, அரைச்சு கூப்பிடுங்க. ஊத்தப்பறேன். வெந்துருச்சா? வெந்தது இல்ல, மிளகா கொதி தானே போகும். வேகறதுல என்ன இருக்கு? கொஞ்சமா புளி, புளி. அப்புறம் எவ்வளவு அரைச்சா? நிறைய ஊற வச்சுட்டு அது மத்தியானத்துக்கு வச்சுக்குவேன். இந்த கேள்வி எல்லாம் நீ கேட்காத. புளி வாங்கி கொடுக்கறது 4. மத்தியானத்துக்கு வச்சுக்குவானே. புளிய கரைச்சி ஊத்திட்டேனா
இது கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு இங்க தாளிக்கு துமால் அடுப்பு என்ன உனக்கு சீரோ சேர்ந்ததா? நீ வாங்குது ஏன் சீர்வரிசை அங்க இருக்கு. அடுப்பெல்லாம் சீர்வரிசை தரமாட்டாங்க, கொடுக்க கூடாது. இவ்வளவு பழசா இருக்கு. இருக்கும்பா, உனக்கு எல்லாம் பழசாதான் இருக்கும். இப்ப அது கொதிச்சிருச்சா, இப்ப தேங்காய் அரைச்சு வச்சதை ஊற்றணும். ஏன் ஃபர்ஸ்டே ஊத்துனா? புளி கொஞ்ச நேரம் கொதிக்கணும்ல, அதுக்கப்புறம் தான் ஊற்றணும். கேள்வி எல்லாம் கேட்காத, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ நடுப்புற கேள்வி எல்லாம் கேட்காத. செஞ்சமா சாப்பிட்டோமான்னு போயிட்டே இருக்கணும். அடுப்பெல்லாம் கொஞ்சம் தொடங்க. ஏய், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில தான் கழுவி முடிச்சிருக்கா, எவ்வளவு தொடங்கலாம். கருவேப்பிள்ளை, வெங்காயம், சின்ன வெங்காயமா? ஆமா, சின்ன வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் இதுதான் இந்த தாளிச்சு இது கொட்டுறதுதான் அதுக்கு நல்ல வாசமா இருக்கும். நல்லா கொதிக்கணும். வதங்கிச்சா? எவ்வளவு நேரம்? கொஞ்சம் அந்த வெங்காயம் கொஞ்சம் சிகப்பா வந்தாங்க, அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா பச்சை வாடை அடிக்கும். ரெண்டு கொட்டிட்டா முடிஞ்சு கதை. கடலை குழம்பு ரெடி. இட்லி ஊற்றி சாப்பிட வேண்டியது. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். உடனே ஈஸிங்குவிய. அதுக்கு முன்னாடி நாங்க அரைச்சு வச்சது. சரி, இது எதுக்கு குக்கர்ல வச்சா? அது ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கலாமே. கடலை பருப்பு வேகாது இல்ல, கடலை பருப்பு வேக வைக்கணும்ல, அப்புறம் அதுக்கு ஒரு பாத்திரம் தனியா விளக்கிட்டு உட்காந்துப்பியா. ஒரு வரையும் அதுலயே தடிச்சிருவாங்க. சரி, இட்லி ஊத்திட்டு சாப்பிடும்போது கடலைப்பருப்பு குழம்பு ரெடி. கடலைப்பருப்பே காணோம். டேய், இட்லி தர மாட்டியா? சரிப்பா, அவ்வளவுதான், ரெடி. சூப்பர்.